இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் சூரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது முழுக்க முழுக்க கற்பனை கதை மட்டுமே. வீரன் அத்தியாயம் 88. பிரபஞ்ச வாயிலும் வெறிவான இளவரசியின் குழப்பமும். ஆதித்யா தான் யார் என்ற உண்மை யாருக்கும் வெளிப்படாமல் அனைவரின் கண்களிலும் அதிகம் படாதவாறு மறைவான ஒரு இடத்தில் சென்று அமைதியாக அமர்ந்தான். அவனது மனதிலிருந்த ஆயிரக்கணக்கான கேள்விகளுக்கு விடை தேடும் முதல் கட்டம் முடிந்தது. மின்னல் நாகம் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் மகளினியின் மறுபிறவிக்கான விலை அவளிடமே இருப்பதை அவன் உணர்ந்தான். இப்போது இந்த ஆபத்தான இடத்திலிருந்து வெளியேறியாக வேண்டும். ராணியை கண்டறிந்து அவளுடன் சேர்ந்து மகளினியை உயிர்ப்பிக்கும் முயற்சியை தொடங்க வேண்டும். அப்போது விரக்தியில் உழன்ற ஒருவன் தான் அமர்ந்திருந்த பாதையிலிருந்து குதித்து, "அடே அப்பா, இன்னும் எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டும்? முன்பெல்லாம் நாம் இங்கு வந்து அந்த மாயை படிக்கத்தின் மீது கை வைத்தாலே அது நம்மை மனிதர்கள் வாழும் குமரிக்கண்டத்திற்கு அனுப்பிவிடும். இப்போது என்ன ஆனது? எதற்காக மீண்டும் மீண்டும் நம்மளை அங்கு அனுப்பாமல் இங்கேயே கொண்டு வந்து சேர்க்கிறது? இந்த சுவருக்கு என்னதான் ஆனது?" என்று கோபமாக கூறினான். அவனது குரலில் தொடர்ச்சியான ஏமாற்றத்தின் வலி நிறைந்திருந்தது. அப்போது அவன் அருகில் இருந்த அவனது நண்பன் மென்மையாக அவனை தேற்றினான். "நண்பா, ஒன்றும் கவலைப்படாதே. ஏதோ ஒன்றை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த சுவர் இவ்வாறு செய்ய வேண்டும். இல்லையெனில் இவ்வாறு நடக்க வாய்ப்பே இல்லை. இந்த உலகம் இவ்வாறு பிரிக்கப்பட்டது முதல் இதுவரை இந்த சுவர் நம்மை எப்போது குமரிக்கண்டத்திற்கு செல்ல வேண்டுமோ அப்போது சென்று வர அனுமதித்திருக்கிறது. இப்போது மட்டும் தடுக்கிறது என்றால் ஏதேனும் பெரிய பிரச்சனை இருக்கலாம். பொறுத்திரு, என்ன என்று அறியலாம்" என்று அறிவுரை கூறினான். அவனது குரலில் நீண்டகாலமாக இந்த பனிப்பிரதேசத்தின் விசித்திரங்களை எதிர்கொண்ட அனுபவத்தின் அமைதி இருந்தது. "வேறு வழி என்ன இருக்கு?" என்று கூறிய அந்த மனிதன் விரக்தியின் உச்சத்தில் கோபமாக மீண்டும் பனிசுவரையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். மயில் கப்பலின் கம்பீர வருகை. அப்போது வானத்தில் பறக்கும் சில பறவைகளின் குரல்கள் கேட்டன. ஆதித்யா மென்மையாக அந்த பறவையை பார்த்து கொண்டு திரும்பும்போது தூரத்தில் ஒரு சிறு புள்ளி போல் தெரிந்த ஒரு பறவை இருக்க இருக்க பெரிதாவது போல் தோன்றியது. அதன் உருவம் பனிப்படலத்திலிருந்து விலகி மெல்ல மெல்ல தெளிவாக தொடங்கியது. "என்ன இது? வித்தியாசமாக தெரிகிறது. பார்த்தால் பறவை மாதிரி இல்லையே" என்று அவன் அந்த தூரத்தில் வரும் விசித்திரமான வானூர்தியை உற்று பார்த்தான். அது இறக்கைகள் அசையாமல் மாறாக இருபுறமும் சிறிய இறக்கை போன்ற அமைப்புடன் மிதந்து வந்தது. அந்த அமைப்பு காற்றின் அழுத்தத்தை மீறி ஒரு தனித்துவமான மிதவை சக்தியை உருவாக்கியது. "இது பறவை இல்லையா?" என்று அவன் ஆச்சரியமாக பார்க்க, அப்போது அங்கிருந்தவர்கள் ஒருவராக பேசத் தொடங்கி சலசலத்து கொண்டனர். அனைவரும் திரும்பி அங்கிருந்த வானவெளியை பார்க்க, அச்சு அசலாக மயிலின் உருவமுடைய ஒரு மாபெரும் படகு போன்ற பறக்கும் கப்பல் கம்பீரமாக வந்து தரையில் மெதுவாக இறங்கியது. அதன் இறக்கைகள் நீல மாணிக்கங்களால் இழைக்கப்பட்டதைப் போல் ஒளிர்ந்தன. அதை பார்த்த ஆதித்யாவிற்கு ஒரு கணம் அதிர்ச்சியாக இருந்தது. "என்னது? அச்சு அசலாக மயிலின் உருவத்தைப் போலவே செதுக்கி வச்சிருக்காங்க. ஆனால் இங்க பறந்து வருது. இவ்வளவு ஆபத்து நிறைந்த இடத்தில் இது சாத்தியமில்லையே. அரக்கர்கள் தாக்கப்படும் என்று கேள்விப்பட்டேனே. இவங்க யாரு இவ்வளவு தைரியமாக பறந்து வராங்க?" என்று அந்த கப்பலையே உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவனது பார்வையில் வியப்பும் ஒரு விதமான எச்சரிக்கையும் கலந்திருந்தது. அப்போது அந்த மயிலின் உருவம் கொண்ட கப்பலின் மீது கம்பீரமாக பல பாதுகாப்பு உடை அணிந்த வீரர்கள் வேகமாக அதிலிருந்து எம்பி குதித்தனர். அவர்களின் உடைகள் பனிப்புயலையும் தாங்கும் வலிமை கொண்டதாக தோன்றியது. அவர்கள் வரிசையாக நின்று கப்பலின் மேலிருந்து கீழே இறங்குவதற்கு வசதியாக ஒரு சிறு படிக்கட்டை அமைத்தனர். படிக்கட்டுகள் தங்க நிறத்தில் மிளிர்ந்தன. அந்த படிக்கட்டில் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறம் கலந்த ஒரு அழகிய பெண்ணும் ஒரு முதியவரும் இருவரும் பொறுமையாக இறங்கி தரைக்கு வந்தனர். அந்த பெண்ணின் நடை ஒரு அரசிக்குரிய கம்பீரத்தை வெளிப்படுத்தியது. அதை பார்த்து அங்கிருந்த மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இவங்க 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 வெளிவான நட்சத்திர நகரத்தை சேர்ந்தவங்க தானே? இவங்க எதற்கு இங்கு வந்தாங்க?" என்று பேசத் தொடங்கினர். அவர்களின் குரலில் அந்த நகரத்தின் மீதான ஒரு விதமான அச்சமும் மரியாதையும் கலந்திருந்தது. அப்போது ஆதித்யா தன் அருகிலிருந்த மணிகர் ஒருவரை பார்த்து, "என்ன சொல்றீங்க? வெளிவான நட்சத்திர நகரமா?" என்று சற்று சத்தமாக கேட்டான். அவனது ஆர்வம் அவனை அறியாமல் தூண்டியது. "ஏ தம்பி, சத்தமா பேசாத. அவங்க காதுல விழுந்துட போகுது"
அவங்க ரொம்ப மோசமானவங்க என்றார் அந்த வணிகர். சுற்றும் முற்றும் பார்த்தவாறு ரகசிய குரலில் கூறினார். அவனது குரலில் அனுபவித்த ஒரு அச்சம் தொனித்தது. என்ன சொல்கிறீர்கள்? மனிதர்களை கொல்கிறார்களா? வணிகம் செய்ததற்காகவா என்று ஆதித்யா குழப்பத்துடன் வினவினான். அவனுக்கு இது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மனிதர்களை கொன்னும் அளவுக்கு இந்த நகரத்தார் கொடூரமானவர்களா? உடனே ஆதித்யாவின் காதில் மட்டும் கேட்கும்படி அந்த மனிதன் மேலும் ரகசியமாக கூறினான். அவர்கள் இங்கிருக்கும் மனிதர்களுக்கு குமரி கண்டத்திலிருந்து பெண்களையும் அடிமைகளையும் விற்க பேரம் பேசிய கொடூர வணிகர்களை கொன்றனர். நீ ஏதேனும் அதில் சிக்கியிருந்தால் உனது உயிருக்கும் ஆபத்து என்றார். அவனது எச்சரிக்கை ஆதித்யாவை மேலும் சிந்திக்க வைத்தது. ஆதித்யா தனது புருவத்தை உயர்த்தி, இந்த மாதிரி கீழ்த்தரமான மனிதநேயமற்ற செயல்களை செய்தால் யாராக இருந்தாலும் கொல்லத்தான் செய்வார்கள் என்பது போல் மனதிற்குள் எண்ணிக்கொண்டான். அந்த வெளிவான நகரத்தின் மீது ஏற்பட்ட ஆரம்பகட்ட அச்சம் இப்போது ஒரு விதமான நியாயமாக அவனுக்கு தோன்றியது. அந்த படிக்கட்டில் இறங்கி வந்த அந்த பெண் அழகிய சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறம் கலந்த ஒரு கம்பீரமான உடையில் நடந்து வந்தார். அவளது ஒவ்வொரு அசைவிலும் ஒருவித மிடுக்கு இருந்தது. அவர் அருகில் கையை பற்றியவாறு தனது கையில் ஒரு தாங்குகோலை கொண்டு நடக்க முடியாமல் பொறுமையாக ஒரு கூனிக் குறுகிய முதியவரும் தனது நீண்ட தாடியை தடவியபடி நடந்து வந்தார். அவரது கண்கள் அனுபவமும் ஞானமும் நிறைந்ததாக காட்சியளித்தன. இருவரும் வருகையில் அனைவரின் பார்வையும் அவர் இருவர் மீதும் மட்டுமே இருந்தது. அந்த இடத்தில் ஒரு விதமான நிசப்தம் நிலவியது, அவர்களின் கம்பீரமான வருகையால். அப்போது அந்த படகில் இருந்து இறங்கிய வீரர்களின் தளபதி ஒருவன் வேகமாக சென்று பனிசுவரின் மீது இருக்கும் ஒரு படிக்கத்தில் கை வைத்து அதை திறக்க முயற்சித்தான். அவன் தனது சக்தியையெல்லாம் திரட்டி அந்த படிக்கத்தை தொட்டான். திடீரென்று அவன் மறைந்து மீண்டும் அங்கே தோன்றினான். அவன் தோன்றியவுடனே விசித்திரமாக தனது கைகால்களை பார்த்தவன், என்ன நடக்குது இங்க என்று மீண்டும் மீண்டும் அந்த பனிசுவரை கதவை திறக்க முயற்சித்தான். ஆனால் அவன் மறைந்து மீண்டும் தோன்றி மறைந்து மீண்டும் தோன்றி என்று அவன் பல முறை அவ்வாறு செய்வதை அந்த முதியவர் கண்டார். அவனது முயற்சிகள் அனைத்தும் வீணாயின. சிகண்டா, நிறுத்து, என்ன செய்கிறாய் என்று உறுதியான குரலில் கேட்டார். அவரது குரலில் அதிகாரமும் அனுபவமும் நிறைந்தது. உடனே சிக்கண்டன் தனது கைகளை கூப்பி, மன்னிக்கவும் அரசே, இந்த பனிசுவரை திறக்க முயற்படுகிறேன், ஆனால் என்னால் திறக்க முடியவில்லை. என்ன காரணம் என்று தெரியவில்லை. இந்த சக்தி என்னை மீண்டும் இங்கே திருப்பி விடுவது போல் தெரிகிறது. பல முறை இந்த படிக்கத்தை நான் செயல்படுத்தினேன், இருப்பினும் ஒவ்வொரு முறையும் நான் இங்கே திரும்பி வருகிறேன் என்று வியர்வை சிந்தக் கூறினான். அதை கேட்ட அந்த முதியவர் தன் தாடியை தடவி அருகிலிருந்த பெண்ணை பார்த்து, சுமித்ரா, நீ என்ன நினைக்கிறாய்? இப்போது என்ன நடக்குதுன்னு நீ புரிஞ்சிட்டியா என்றார். இப்போது அந்த வெளிவான நகரத்தின் இளவரசியின் குழப்பமும் அவளுக்கு ஏற்பட்டது. அருகிலிருந்த பெண் தனது புருவங்கள் இரண்டையும் உயர்த்தியவாறு, என்ன சொல்றீங்க தாத்தா, இதுதான் காரணம்னு சொல்ல வரீங்களா என்றாள். அவளது குரலில் ஒருவித ஆச்சரியமும் சந்தேகமும் கலந்திருந்தது. இதுதான் காரணம் என்று சொல்லவில்லை, இருக்கலாம்னு தான் சொல்றேன் என்றார் முதியவர் அமைதியாக. அவரது முகத்தில் ஒரு ஆழ்ந்த சிந்தனையின் ரேகைகள் தெரிந்தன. என்ன சொல்ல வரீங்க? முக்கியமான மருந்துக்கு மூலிகை எடுக்க சென்ற மருத்துவர் இன்னும் திரும்பி வரல, அதுக்கு காரணம் இதுதான் சொல்றீங்களா? சரி, ஏன் இங்க இருக்கிறவங்கள அங்க போக இப்போ விடாத இந்த சுவர்? இதுக்கு ஏதேனும் காரணம் இருக்கணுமே என்று சுமித்ரா சந்தேகத்துடன் கேட்டாள். அவள் எந்த ஒரு விஷயத்தையும் ஆராயாமல் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இதை சிறிது தூரத்திலிருந்து கேட்ட ஆதித்யாவின் முகம் வியப்பால் மாறியது. வெளிவான நகரம் பற்றி அவன் சற்று முன் அங்கு இருந்தவர்களிடம் கேட்டு அறிந்ததால் அவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள், கோபம் மற்றும் ஆத்திரம் அதிகம் வரக்கூடிய உக்கிரமானவர்கள் என்பது புரிந்தது. அதனால் ஆதித்யா இந்த பனிசுவரின் சூழலை மாற்றியதை யாருக்கும் தெரியக்கூடாது என்று அவன் உறுதியாக எண்ணிக்கொண்டான். இந்த சுழற்சியின் பின்னணியில் தான் இருப்பதற்கான எந்த ஒரு தடயமும் இருக்கக்கூடாது என்பதில் அவன் கவனமாக இருந்தான். அந்த முதியவர் தாடியை தடவியபடியே, சுமித்ரா, இதற்கெல்லாம் விதிதான் காரணம் என்றார். அவரது குரலில் ஒரு விதமான தத்துவார்த்தமான துணி இருந்தது. என்ன சொல்கிறீர்கள் தாத்தா, விதி காரணமா? அங்கு நம்ம நகரத்துல எவ்வளவு பேர் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க, எவ்வளவு பேர் உயிரிழக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் தானே என்று அவள் ஆவேசமாக கேட்டாள். அவளது குரலில் தன் மக்களை காக்க துடிக்கும் ஒரு தலைவியின் வலி நிறைந்திருந்தது. அந்த முதியவர் ஒரு புன்னகையுடன், தெரியும் சுமித்ரா, அதுக்குத்தானே இப்போ மருத்துவரை தேடிச் சென்று வந்தோம். ஆனால் இப்போது நடப்பதை பார்த்தையா? அவர் வரவில்லை.
நம்மாலும் அவரை தேடிச் செல்ல முடியவில்லை. இப்போது என்ன செய்வது? இதற்குத்தான் நான் சொன்னேன், தேவையில்லாமல் இந்த பயணத்தை விட்டுவிட்டு வேறு ஏதேனும் செய்யலாம் என்று. எங்கே நீ கேட்டாய்? பிடிவாதமாட என்னை அழைத்து இங்கு வந்துவிட்டாய். அங்கு நகரில் உனது மாமான் என்ன செய்கிறானோ கரியவில்லை என்றார். அவரது குரலில் ஒருவிதமான சோர்வும் மகன் மீதான பாசமும் கலந்திருந்தது. வெளிவான நகரின் அரசரின் அப்பாதான் அந்த முதியவர். அந்த பெண்மணியோ அந்த முதியவரின் மகளின் மகள். சுமித்ராவின் அழுத்தத்தினால் மட்டுமே அந்த முதியவர் அவளுடன் இந்த பயணத்தை இங்கு மேற்கொண்டார். ஏனெனில் அந்த முதியவரின் கட்டளைக்கு மட்டுமே அனைத்து நகரங்களும் அடிபணிவார். அங்கிருந்து வெளிவான நகரத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் மிக நீண்ட பயணம் தேவைப்படுகிறது. வரும் வழியில் எந்த பிரச்சனையிலும் மாட்டக்கூடாது, அதே நேரத்தில் மருத்துவரை விரைவாக இங்கிருந்து அழைத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் வேகமாக பறக்கும் இந்த பறக்கும் கப்பலை எடுத்துக்கொண்டு இங்கு வந்தனர். ஆனால் அவள் எதிர்பார்த்த போல் அந்த மருத்துவர் இன்னும் வரவில்லை. ஆகையால் தான் அவள் விரக்தியை இவ்வாறு பேசிக் கொண்டிருந்தார். தாத்தா, இப்ப என்ன செய்யறது? அங்கு என் கண்ணு முன்னாடி எவ்வளோ பேர் இருக்கிறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியலன்னு தான் நான் இங்க மருத்துவரை அழைக்க வந்தேன் என்று கூறினாள் சுமித்ரா. அவளது குரலில் காரியமாகாத விரக்தி தெள்ளத் தெளிவாக தெரிந்தது. சுமித்ராவுக்கும் சுமார் ஆதித்யாவின் வயது 20 இருக்கும். ஆனால் ஆதித்யாவை விடமும் பார்ப்பதற்கு கம்பீரமாகவும் சக்தி வாய்ந்தவளாகவும் தோற்றமளிக்கும் உடல்வாகை கொண்டவர். அவளது தோள்களின் அகலமும் உயரமும் அவளது கம்பீரத்தை மேலும் அதிகரித்தன. ஆதித்யா மற்றும் சுமித்ரா ஒரே இடத்தில் நின்றால் ஆதித்யாவுக்கு சுமித்ரா மூத்தவள் போல் காட்சியளிக்கும் விதத்தில் அவளது கட்டான உருவம் இருந்தது. சுமித்ரா, நான் சொல்வதை சற்று கேள். முதலில் மீண்டும் நகரத்திற்கு திரும்புவோம் என்றார் முதியவர் கெஞ்சும் குரலில். அவரது குரலில் பேத்தியின் நல்வாழ்வு மீதான ஆழ்ந்த அக்கறை விடைப்பட்டது. என்னத்துதான் சொல்றீங்க? திரும்பி நம்ம இங்கிருந்து நகரத்துக்கு போறதுக்கு 2 நாள் ஆகும். நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருப்போம். அவர் இந்நேரம் வந்திருக்கணும். இன்னும் 1 நாள் காத்திருந்து பார்ப்போம் என்றாள் சுமித்ரா பிடிவாதமாக. அவளது முகத்தில் தான் எடுத்த முடிவை மாற்றிக்கொள்ளாத உறுதியும் நம்பிக்கையும் இருந்தது. உனக்கு இன்னும் புரியவில்லை என்று நினைக்கிறேன். இந்த சுவர் ஏன் திறக்க முடியதென்றால் நமது நகரை தாக்கியிருக்கும் அந்த கொடிய விஷத்தால்தான். இங்கிருந்து எந்த ஒரு ஜீவராசியும் சாதாரண மனிதர்கள் வாழும் குமரிக்கண்டத்திற்குள் போகக்கூடாது என்பதற்காகவே இந்த பனி பிரதேசம் இவ்வாறு முடிவெடுத்திருக்கிறது என்றார். அவரது குரலில் ஒரு விதமான அச்சமும் வரப்போகும் ஆபத்தின் எச்சரிக்கையும் இருந்தது. அதை கேட்ட சுமித்ரா, அப்படியெல்லாம் இருக்காது தாத்தா. அப்படின்னா பிரச்சனை ஆரம்பிச்ச உடனே நம்ம கூட இருந்த மருத்துவரை மட்டும் அது எப்படி வெளியே போக விட்டுச்சு? அவர் அந்த பக்கம் போயிருக்காரே என்று அவள் வாதிட்டாள். அவள் தாத்தாவின் வாதத்தை எளிதில் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருவேளை அது அப்போது உணர்ந்து அதற்கு பிறகு வருபவரை வழிவிடாமல் தடுத்திருக்கலாம். எப்படியோ நீ 2 நாட்களை வீணாக்கிவிட்டாய். மீண்டும் 2 நாட்கள் உன்னால் தான் வீணாகப் போகிறது. சரி, உன் ஆசைக்கேற்ப என்று 1 தினம் மட்டும் காத்திருப்போம் என்று கூறியவர் ஒரு தீர்மானமான குரலில், சரி, உன் ஆசைக்கேற்ப என்று 1 தினம் மட்டும் காத்திருப்போம் என்று கூறினார். அவர் அருகில் இருந்த சிகண்டனை பார்த்து, சிகண்டா, இங்கு ஒரு கூடாரத்தை ஏற்படுத்து. இன்று நாங்கள் இங்குதான் தங்கப் போகிறோம் என்று அவர் பொறுமையான மற்றும் உதிர்ந்த குரலில் கட்டளையிட்டார். அவரது கட்டளையில் எந்தவொரு மறுப்புக்கும் இடமில்லை. அப்படியே ஆகட்டும் அரசே என்று கூறிய சிகண்டன் தனது ஆட்களுக்கு உத்தரவிட்டான். மயில் பாய்மரக் கப்பலில் இருக்கும் பொருட்களை வைத்து இங்கு ஒரு கூடாரத்தை ஏற்படுத்துங்கள் என்று கட்டளையிட்டான். வீரர்கள் தங்கள் வைத்திருந்த ஆயுதங்களை அவரவர் முதுகில் சுமந்து கொண்டு அங்கு கூடாரத்தை ஏற்படுத்த தொடங்கினர். தொடர்கிறது. அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள் வீரன்குமார் ஸ்டோரி சேனலில்.